வியாக்கியாதா ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். மகதா தபசா ராம என்று தசரதன் ராமனை பெறுவதற்காக எவ்வளவோ முயற்சி எடுத்தான். ஒல்லி 60,000 ஆண்டு புத்திரபாகியம் இல்லாமல் சமப்பட்டான். பிற்பாடு ரிஷ்யசிருங்கரை கூப்பிட்டான். அவர் வந்த பிற்பாடு தான் புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி ராமனை பெற்றான். பாயசம் கிடைத்தது. 4 மனைவிமார்களுக்கு பிரித்து 3 பேருக்கு பிடித்து கொடுத்தான். 4 புத்திரர்கள் அவதரித்தார்கள். அப்ப சிரமப்பட்டு யாகம் பண்ணி யஜ்ஞம் பண்ணி பிள்ளைகளை பெத்தான். ஒல்லியோ அதை போல ஒருவேளை சமப்பட்டு தான தர்மங்களும் பண்ணியிருப்பனோ இல்லையோ. நந்தகோபாலன் அப்படித்தான் பண்ணியிருக்காரான்னா இல்லை, பேரில் வித்தியாசம் பாருங்கோ. அவருக்கு வசுதேவன்னு பேர், இவருக்கு நந்தகோபாலன்னு பேர். நிஜத்தகப்பனார் பெற்றவருக்கு வசுதேவன்னு பேர், இவருக்கு நந்தகோபாலன்னு பேர். வசுனா செல்வம்னு அர்த்தம். வசுதேவர்னா நிறைய செல்வமுடையவர் வசுதேவர். நந்தன ஆனந்தம்னு அர்த்தம். நந்தகோபாலனா நிறைய ஆனந்தம் இருக்கிறவர் நந்தகோபாலம். அங்கே செல்வம் இருக்கிறவர்னு பேர், இங்கே ஆனந்தம் இருக்கிறவர்னு பேர். பேரில் வித்தியாசத்துலேயே இங்கே இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காதுன்னு அர்த்தம். ஆக இது ரொம்ப இருந்து போச்சுன்னா ஆனந்தம் இருக்க போகிறது இல்லை. ஆனந்தமாக இருக்காருன்னு சொன்னால் அப்போ செல்வம் ஏதோ அளவுக்குட்பட்டு தான் இருக்கிறதுன்னு பொருள். அதனால் நந்தகோபாலன் தான் சமமே படாமல் எடுத்தாராம். ஆழ்வார் பாசுரத்தை உதாகரிக்கிறார். எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் நின்னுயிர் சிறுவனே அசோதை கடுத்த பேரின்ப குலவிளங்களிரே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். தசரதனை போலே யாகம் பண்ணி யஜ்ஞம் பண்ணிலாம் கண்ணன் கிடைக்கல நந்தகோபாலனுக்கு. சரி வேண்டாம், வசுதேவரும் யாக யஜ்ஞம் பண்ணலே கண்ணன் கிடைச்சார். ஆனா கிடைச்சத்தை இழந்துட்டார் வசுதேவன். நந்தகோபாலனுக்கு இப்ப பெருமை என்ன? தான் சிரமப்பட்டும் பெறலே, பெற்றத்தை இழக்கவும் இல்லை. தானா வந்த செல்வம் இல்லையோ. அதனாலதான் எடுத்த பேராளன். இவருக்கு இருக்கிற பெருமை சமப்பட்டு சம்பாதிச்சதல்ல, எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே அசோதை கடுத்த பேரின்ப குலவிளங்களிரே. அசோதைக்கு இன்பத்தையே கொடுக்கறதுக்காக பிறந்த களிரே நந்தகோபாலனுக்கு செல்வனே. ஆகையாலே பாண்டாள் கொண்டாடுறதே, மற்ற பேரை போல நீ சமப்பட்டு சம்பாதிக்கலே, நீயா கண்ணனை வச்சுருக்கே, அதனால கொடுக்கலாமே. தசரதனிடத்துல போய் கேட்கறச்சே விஸ்வாமித்திரருக்கு ராமனை தரமாட்டேன்னு தசரதன் சொன்னான். கேட்டா என்ன பதில் சொல்லுவார்? 60,000 வருஷம் இல்லாம பட்டபாடு எனக்கு தெரியும், புத்திரகாமேட்டி யாகம் பட்டபாடு எனக்கு தெரியும். வசுதேவரை போய் கேட்டா என்ன சொல்லுவார்? 10 வருஷம் பிரிஞ்சிருந்த பாடு எனக்கு தெரியும், அது சிறையில இருந்துட்டு இவனை ரட்சிக்கிறதுக்கு நாம் பட்ட பாடு எனக்கு தெரியும். நந்தகோபாலனே, உங்ககிட்ட வந்து கேட்டா நீ என்ன சொல்ல போற? இப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன சொல்ல போற? அப்ப கொடுக்கலாம் இல்லையோ? உமக்கா வந்து சேர்ந்திருக்கிறது தானே. அதனால எடுத்த கோபால பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே. நந்தன்னு சொன்னபடியாலே ஆனந்தமுடையவன்கிற பொருள் தேறுகிறது. அப்ப எம்பெருமான் நந்தகோபாலா அறம் செய்கிறார். ஏகைக பல லாபாய சர்வலாபாய கேசவா. ஓரொரு லாபத்துக்காகவும் ஒன்னொன்னை பிரார்த்திக்க வேண்டும். ஆனா அனைத்து லாபமும் வேணுமென்னால் கேசவனை பிரார்த்திக்கிறோம். பகவான் நமக்கு கிடைச்சுட்டார்னு சொன்னால் அப்ப உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் ஆயிடுறார் இல்லையோ. ஆண்டாலும் இந்த பாசுரத்தில் நீர் உண்ணும் சோறு கொடுக்கிறீர், தண்ணீர் கொடுக்கிறீர், உடுக்கும் கூற கொடுக்கிறீர். ஆனா நமக்கோ உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாமே கண்ணன். ஆகையால் தேவரீர் கண்ணனை கொடுத்து விட்டீர் என்னால் அப்போ அம்பரமே தண்ணீரே சோறு எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் ஒத்தர கொடுத்தது அனைத்ததும் கொடுத்ததற்கு சமமாகும் என்று நந்தகோபாலனிடத்தில் பிரார்த்திக்கிறார். கூடவே வியாக்கியாத்தை தெரிவித்தார். அது என்ன, இவர் கொடுத்துத்தான் வாழ்ந்து போகணுமா? இப்போ ருக்மிணி பிராட்டிய தானா கண்ணன் தூக்கிண்டு போடலையோ, அதை போல இவாளா கண்ணனை கூட்டின்னு போயிட்டா என்ன? இப்போ ஏன் நந்தகோபாலனைத்தான் நிர்பந்தப்படுத்தி கேட்கணுமான்னா கூடாது. சீத்தை ஆனந்தப்பட்டா போல நாங்களும் ஆனந்தப்படணும். இந்த ருக்மிணி கல்யாணத்தை போல இது ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் வருத்தமே படுறோம். நீர் ஏற்கனவே அவரை தூக்கிண்டு போய் பேர் ஒன்றும் ஒழுங்கா இல்லை, ஆகையால நாங்களும் அதே போல பண்றதா இல்லை. சீதைக்கு எது லாபம் ஏற்பட்டது? தாராகா பித்திருக்கிருத்தா இது. இந்த பிதா பார்த்து நமக்கு இந்த பிள்ளைய பண்ணி வைத்தார், நம் மாமனார் ஆனந்தப்பட்டு ராமனை பண்ணி வைத்தார்னு சீதைக்கு ஆனந்தமா. சீதைக்கு திருக்கல்யாணம் நடக்கணும். ராமன் வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்று திருமங்கியாழ்வார் சாதித்தா போலே வில்ல முறிச்சு விட்டார். மெல்லியலாளான சீதையினுடைய தோள்களிலே மாலை இட வேண்டும். தொத்தலர் பூம் சுரிகுழல் கைசேசி சொன்னபடிக்கு போகிற ஆரோடே துறை கங்கதன்ன கிடந்தார் நேரடையும் பிளங்கோவும் இன்பு போக போனார். இது எல்லாத்துக்கு முன்னாடி சீதையை திருக்கல்யாணம் பண்ணிட்டாடோ இல்லையோ, அது திருநந்தாண்டகத்தில் தெரிவிக்கிறார். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் வில்ல முறித்தான். சீத்தை பார்த்துட்டு இருக்கா. ராமன் அந்த வில்லை எடுக்க போறச்சேலேருந்து கண் கொட்டாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளாம். எத்தனையோ ராஜாக்கள்லாம் வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டா இந்த வில்லு ஒன்றும் அசையறதாகவே இல்லை. இப்போ கடைசியாக அவர் வந்திருக்கார். இக்ஷ்வாகுகுல பிரபவராம், வீரம் இருக்கான்னு பார்ப்போம். இவர் முறிச்சுட்டா நமக்கு ரொம்ப திருப்தி தான் அப்படின்னு நினைச்சுன்னு சீத்தை பார்த்துட்டு இருந்தா. ராமன் போன வேகம்தான் தெரிஞ்சது, எடுத்த வேகம்தான் தெரிஞ்சது. பஷ்யதாம்ரு சஹசிராணாம், 1000 மக்கள் பார்த்துட்டே இருக்கிறச்சே பபஞ்ச தத் பனுர் மத்தியே, நடுவில் அந்த தனுசு முறிந்து கீழே விழுந்தது. முறிஞ்ச உடனே ராமன் அதிவீரன்
அப்படிங்கிறது சீதைக்கு புரிஞ்சு போச்சு. நடந்து போகிறச்சேவே அழகு மனசுல பட்டுடுத்து. வில்லை எடுத்த தோரணிலேயே காம்பீரியம் புரிஞ்சு போச்சு. அதை நாணயத்தை உடைச்சதுல வீரமும் சக்தியும் தெரிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணிட்டுள்ளாமா? நாயனார் தெரிவித்தார், இவன் அழகுக்கும் இவனுடைய வீரத்துக்கும் இவனுடைய காம்பீரியத்துக்கும் மட்டும் சீதை தோற்றால் அல்லல், அதுக்காக ஆசைப்படலையாம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு சரித்திரம் தான் சீதைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. சீதை வரமாலையை கையில் எடுத்துன்னு ராமனுக்கு போடுறதுக்காக போகிறாள். ராமனுடைய கழுத்தில் இட வேண்டும், கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஜனகரும் சரின்னு காட்டுவிட்டார். சீதையும் கையில் எடுத்துன்னு போடுற சமயத்துக்கு ராமன் தடுத்தான். ஜனகரே, இதெல்லாம் எனக்கு என்ன நடக்கிறதுன்னே புரியல. என்னுடைய ஆச்சாரியன் விஸ்வாமித்திரர் பார்த்து, ஹே வத்சராம தனு பஷ்ய, ராமா போய் வில்ல பார்த்துட்டு வான்னு சொன்னார். பார்த்துட்டு வான்னா பார்க்கறது நன்னா இருக்குன்னு நான் எடுத்து பார்த்தேன். எடுத்த வேகத்துல முறிஞ்சு போச்சுது. குறுக்க நீரனுமோ கல்யாணம்லாம் பேசிக்கிறீரே, இது என்னதுன்னு நமக்கு தெரியாதே என்று தடுத்துட்டார் ராமன். சீதைக்கு பகு ஆனந்தம். என்னை போல ஒரு பேரழகி கிடைப்ப நான் மேல் விழாமல் அதுவும் பெரியோர்கள் சொல்லித்தான் செய்யணும் என்று ராமன் பேசினானே, அப்ப பறி கொடுத்தாள் மனசை. ஏன்னா அவனுடைய அழகுக்கும் அல்ல, அவன் வீரத்துக்கும் அல்ல, அவன் காம்பீரியத்துக்கும் அல்ல. இந்த வார்த்தை ராமன் சொன்னார் இல்லையோ, அதுன்னா இனி நம்முடைய தாயார் தகப்பனார் பார்த்து மாமியார் மாமனார் பார்த்து பண்ணி வைக்கட்டும்னு சீதை வருத்தப்படவே இல்லை. நூத்தரா இருந்தா என்ன நினைச்சுட்டு இருப்பா, நம்ம அழகை இவர் திரஸ்கரிச்சு விட்டார் அப்படின்னு தப்பா புரிஞ்சுப்போம் இல்லையோ. அவளுக்கு அந்த எண்ணமே இல்லை. இதுதான் சரி, இப்படி பேசினதுதான் புருஷோத்தமனுக்கு. அப்புறம் ஜனகன் தசரதனுக்கு ஆள் அனுப்பினான். தசரதனும் ஆனந்தமாக வந்தான். திருக்கல்யாணம் ஓஹோ நடந்து சொல்லியோ. அதை இந்த இடத்துல உதாகரிக்கிறார். தாராகா பித்திருக்கிருதாயிதி, பிதா பார்த்து நமக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைத்தார்னு சீதை ஆனந்தப்பட்டாலும் இல்லையோ. நந்தகோபாலனே, அந்த ஆனந்தம் எங்களுக்கும் வேணும். அதனால நீதான் நமக்கு கொடுக்க வேண்டுமே தவிர நாம பண்ணிட்டு இருக்கிறது கூடாது. எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அப்ப ஒத்தொத்தரையும் எழுந்திராய் எழுந்திராய்னு சொல்லிட்டு இருக்காள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. நந்த கோபாலன், நீர் கோபாலனாகவும் இருக்கிறீர், நந்தனாகவும் இருக்கிறீர். நந்தனார்க்கீர்னு ஆனந்தப்படுறவர்னு அர்த்தம். கோபாலனார்க்கீர்னா கோக்களை சம்ரக்ஷணம் பண்றவர்னு அர்த்தம். சம்ரக்ஷணம் பண்ணணும்னா தர்மம் பண்றவர்னு அர்த்தம். ஏன்னா கோக்களை ரட்சிக்கிறார்னு சொன்னா தர்ம காண்டி பண்றவரோ இல்லையோ. நீர் தர்மத்தை ரட்சிக்க வேண்டும், கோக்களை ரட்சிக்க வேண்டும், உம்முடைய ஊர் மக்களை ரட்சிக்கணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கும். நீர்லாம் பசுமாடுகளையே காப்பாத்திருந்தா போருமா? எங்களை ரட்சிக்கணும். எங்களை ரட்சிக்கணும்னா கண்ணனை கொடுத்தா தான் முடியும். ஸ்வஜன ரட்சணம் பண்ண வேண்டும், ஸ்வதர்ம ரட்சணம் பண்ண வேண்டும், ஸ்வ பசுமாடு கன்றுகளை ரட்சிக்க வேண்டும். தர்மத்தை செய்யும், அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா. அறம் செய்தல், சில பேர் தர்ம காரியம் பண்றாள்னா சிரமப்பட்டு பண்றாள்னுவா. ஆனா இவர் அறம் செய்வர். செய்வர்னா ரொம்ப சுலபமாக வியாக்கியானத்தில் பண்ணார். அது தானே அவருக்கு அமைஞ்சுடுறது. அவர் ஒன்றும் கட்டப்பட்டு எல்லாம் செய்கிறதே இல்லை. அவருக்கு வழக்கத்திலேயே அறம் செய்தல் வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னால் வழக்கத்திலேயே கண்ணனே வந்தாரோ இல்லையோ. இவர் சிரமமே படாமல் இப்படி கண்ணன் தானா வந்துட்டாரோ. வந்தாரா? வசுதேவன் பெற்ற கொழுந்து போய் கண்ணனிடத்தில் எப்படி வந்ததுன்னா, குலசேகரர் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார். தெய்வத் தேவகி புலம்புகிறாள். அவள் பெற்றாளே தவிர பெற்றும் பேரிழந்து போனாள். முந்த நண்புரை அன்புட மகளிர் முரமுர தந்தன் குரங்கிட இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழுமுகில் கணத் தெளில்கவரேரே உந்தை ஆவன். இது ஒருத்தி கேட்கிறாளாம். தான் மடியில கொண்டு வந்து கண்ணனை உட்காத்தி வச்சுக்கிறா. கண்ணனை எல்லா பெண்களும் லானலம் பண்ணணும், மடியில் வச்சுன்னு கொஞ்சணும்னு ஆசை. 5 லட்சம் கோடி பெண்கள் வந்தால் என்னைக்கு முடியும்? அதனால் 5 லட்சம் பேரில் வயசானவா இருக்கா, நடு வயசு இருக்கா, இளம் பெண்கள் இருக்கா. இன்னும் கார்த்தாலே மத்தியானம் மாலை அப்படிலாம் பட்டியல் போட்டு யசோதை வீட்டு வாசலில் ஒட்டி வச்சிருப்பலாம். 7 மணிலேருந்து 7:05 இவள், 7:05லேருந்து 7:10 இவள். அது ஆழ்வார் அப்படியே சொல்றார். முந்த நண்புரை அன்புட மகளிர் முறை தந்தம் குரங்கிட இருத்தி. அவளுக்கெல்லாம் வரிசை போட்டு வச்சிருக்கா முறையா. இப்போ இந்த பெண்ணு வச்சுட்டு கொஞ்சம் வயசான பெண் இவள். இப்போ பார்த்து அந்த குழந்தைய கொஞ்சண்டே கேட்குறா. அன்புட மகளிர் முறவர தந்தம், குரங்குங்கிறது தொடை, தந்தம் குரங்கிட இருத்தி உன் எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே, எந்தையே கண்ணனே, எங்கள் ஆயல் குலத்துக்கே சுடராக வந்து தோன்றியவனே உந்தையாவன். அவனை பார்த்து இப்போ ஒரு கேட்கிறான். குழந்தைகள் சின்ன குழந்தையா இருக்கிறச்சு அப்பா ஆறு சொல்லு, அம்மா ஆறு சொல்லுன்னு கேட்போம் இல்லையோ. அதை போல இந்த குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு கண்ணனே. அதை பார்த்து அப்பா ஆறுன்னு சொன்னால் இந்த கண்ணன் வாயை திறந்தார். வசுதேவன், என் பேர் வாசுதேவன் சொல்லணும். வசுன்னு வாயை திறந்தா சட்டு நாக்கு கடிச்சுட்டார். நம்ம பாடசாலைக்கே போல நம்ம சர்வேஸ்வரன்லாம் இங்கே காட்டிக்க முடியாது இப்போ. அதனால வாயை பொத்தினுட்டார். சின்ன குழந்தையெல்லாம் ஏதானு சுத்தி முத்தும் பார்க்கும். உடனே பக்கத்தில் இருக்கிறவா நம்மளா வியாக்கியானம் பண்ணிக்கணும். இது சொல்லிடுத்துன்னு நாம சொல்லிடுவோம். அது ஒண்ணுமே சொல்லியிருக்காது. அது ஏதோ அப்படி திரும்பி பார்த்ததுன்னு சொன்னா அதே போல கண்ணனு திரும்பி பார்த்தா. உந்த யாவன் என் அழைப்ப நின் செங்கேழ் விரலிலும் கடைக்கண்ணிலும் காட்ட நந்தன் பெத்தனன் நல்வினையில்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே. அப்ப கண்ணன் திரும்ப தன்னுடைய சிறிய முகிழ் தாமரை வளர்ந்த ஒத்த திருக்கரத்தாலே சிறு விரலாலே இந்த பக்கம் ஏதோ காட்டியிருக்கார்.
அந்த பக்கம் எதுக்காகவோ நந்தகோபாலன் வந்துட்டு இருந்தார். வந்தவர் அங்க நின்னத்த குழந்தை காட்டி சொல்லியோ இப்படி இருக்காரேங்கிறதுக்காக திரும்பி பார்த்திருக்கார் கண்ணன். பார்த்தத்தையும் கையும் காமிச்ச உடனே பிடிச்சுனுட்டாலாம் அந்த வச்சுட்டு இருக்கிறோம். ஓ, நந்தகோபாலன் தன் தாப்பனார்னு எவ்வளவு ஸ்பஷ்டமா குழந்தை சொல்லுகிறது. என்று உந்த யாவன் நின் உரைப்ப நின் செங்கேள் விரலிலும் உன்னுடைய அழகிய தளிர் போன்ற விரலிலும் கடைக்கண்ணிலும் காட்ட உன்னுடைய ஓர கண்ணாலி நீ பார்க்க நந்தன் பெற்றனன். அவன் கணக்கண்ணால் அவன் பார்வை கிடைச்ச உடனே அப்பதான் அவன் தகப்பனாருங்கிற ஸ்திதியே பெற்றான். அந்த பதவி அவனுக்கு கிடைச்சது கொடுத்த பதவி இல்லையே, தானா வந்து சேர்ந்த பதவியோ இல்லவன சமப்பட்டா சம்பாதித்தான். நந்தன் பெற்றனன். யார் இழந்துவிட்டா தெரியுமா? நல்வினையில்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே. வசுதேவருக்கு அது கிடைக்காமல் நந்தகோபாலனுக்கு இந்த பெருமை கிடைச்சு போச்சே என்ன பெரியாள், அதாவது குலசேகராழ்வார் தேவகி புலம்பிய புலம்பலாக புலம்புகிறார். கண்ணனுக்கு இப்ப சிரிப்பு பொத்துண்டு வந்துடுத்து. ஏன்னா இவர் என்ன பெற்றவரே இல்லை, ஏதோ நான் திரும்பி பார்த்தேன், அதுக்கு போய் உடனே நந்தன் பெற்றன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல இருந்து உடனே சொன்னாலாம் நந்தகோபாலன் ஒரு பார்வை பார்த்துக்கிறா, கண்ணன் ஒரு பார்வை பார்க்குறா, ரெண்டு பேரையும் திரும்பி பார்த்துட்டு உரிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு அடுத்த வார்த்தை வேற சொன்னாலாம். எத்த உரித்து எங்க வைத்தல்ங்கிறதே கண்ணனுக்கு தெரியல. நான் வசுதேவனுக்கு பிள்ளை, நந்தகோபாலனை பார்த்து உரிச்சு வச்சிருக்காரேன்னா இப்படி ஓரொரு வார்த்தையும் தான் நந்தன் பெற்ற செல்வம். அப்படி தான் பிரயத்தனமே படாமல் தானே வந்து கிடைத்த செல்வம் இல்லையோ. ஆண்டாள் கடைசியில தெரிவிக்க போறார், உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாம் உடையோம். புண்ணியத்தை சம்பாதித்தோம் அல்லோம், பிரயத்தனப்பட்டோம் அல்லோம், யாம் உடையோம். தன்னடையே நமக்கு புண்ணியம் கிடைத்தா போலே கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். அதனாலே தர்மம்ங்கிற சப்தமே கண்ணனை குறிக்கும். ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக தே வதந்தி மகாத்மானம் மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கிருஷ்ணனையே சனாதன தர்மமாக சொல்லுகிறார்கள். அப்ப தர்மமே கிருஷ்ணன். அறம் செய்ய நந்தகோபாலான்னு இருந்தா அப்ப அறம் செய்தல்னா தர்மம் செய்தல். தர்மம் ஆறு? கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கிருஷ்ணனே தானே சனாதன தர்மம். அப்ப நீர் எத்தத்தையோ கொடுக்க வேண்டாம், நமக்கு கண்ணனையே கொடுத்து விடுவீர், எழுந்திராய். ஆகையாலே அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அவர் எழுந்திராய்னு சொல்லிட்டு அவர் எழுந்திருக்கட்டும். அதுக்குள்ள அடுத்த இடத்துக்கு போயிட்டோம். முதல்ல நந்தகோபாலன் படுத்துட்டு இருப்பான், அடுத்து யசோதை சேனிச்சுருக்கா, அடுத்து கண்ணன் சேனிச்சுருக்கா. ஏன் இந்த வரிசை? முதல்ல கண்ணன் படுத்துக்க கூடாதோன்னா இல்லை இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரா, தூக்கிட்டு போயிடுவா, அதனால நம்ம ஜாகிரதையா பார்த்துக்கணுங்கிறதுக்காக கடைசியில் படுக்க வச்சிருந்தாராம். அப்படி கூட பெண்கள்லாம் தூக்கின்னு போடுவாளான்னா தூக்கின்னு போட்டாளே. கண்ணனுடைய பேரனாரான அனிருத்தாழ்வான், கண்ணனுக்கு குமாரர் பிரத்யும்னர், பிரத்யும்னனுக்கு குமாரன் அனிருத்தன். அனிருத்தாழ்வானை உஷை தூக்கிட்டு போட்டார். பாணாசுரனுடைய பொண்ணு உஷை. அவர் ராத்திரி கனவுல பார்க்கறச்சே அனிருத்தனை கனவுல பார்த்து கணவனாக வரித்து விட்டாள். கனவுல பார்த்தவாழ்லாரையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கனவே சொப்பனம் எப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்தா இன்னைக்கு நன்னா இருந்தது, நாளைக்கு அதே சொப்பனம் வரணும்னு அதே இடத்துல தலகாணி போட்டு அதே இடத்துல காலை வச்சுலாம் படுத்துன்னு பார்ப்போம். ஆனால் நேராக புலி துரத்துற மாதிரி தான் சொப்பனம் வரும். அதனால நாம நேரத்துக்கு பார்த்ததை இன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சுட்டா வராது. நாம பார்த்துட்டு இருக்கிறச்சவே இன்னொருத்தர் அதையே பார்க்கலான்னாலும் பார்க்க முடியாது. நான் தான் பார்க்க முடியும், இன்னைக்கு தான் பார்க்க முடியும். பிரயத்தனப்பட்டா கூட மறுநாள் ஆனா இந்த கெட்ட கனவுகள்லாம் தித்தியப்படி வரும். அது மட்டும் விடாத வருமே தவிர ஏதோ நன்னா நேற்றுக்கு பட்டாபிஷேகம் பண்றாப்புல இருந்ததே, வைகுண்ட ஏகாதசியில ஒத்துருமே இல்லை, நான் தான் நம்பருமாள் முன்னாடி அப்படின்னு சேவிக்கிறாப்புல வந்ததேன்னு அது திரும்பி வரவே வராது. அதனால ஒரு கனவை சித்திரரேகை, அதாவது இந்த பாணாசுரனுடைய பெண் உஷை கனவு கண்டாள். கனவு கண்டத்தை எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னா, சித்திரலேகான்னு அவளுக்கு ஒரு தோழி இருந்தா, அவளுக்கு ஒரு சாமர்த்தியம். இன்னொருத்தர் கனவுல பார்த்தத்தை இவ கண்டுபிடிச்சிருவோம். அவள் ஒத்தொத்தர் பொம்மையா வரையறதுக்கு ஆரம்பிச்சா. அவள் நல்ல சித்திரம் எழுதுகிற சாமர்த்தியம் இருக்கிறவள். சித்திரலேகான்னே பேர், பொம்மை வரைஞ்சா. உலகத்தில் இருக்கிற ஒரு அழகனா வரைஞ்சின்னு வந்தா. இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு தள்ளிண்டே இருந்தா. கண்ணனை வரைஞ்சா. கிட்டத்தட்ட ஜாடை இப்படித்தான் இருக்கு, ஆனால் இவ்வளவு அழகு இல்லை நான் பார்த்தவர். ஏன்னா சாட்சாத் மன்மதகான்னு கண்ணனுக்கு திருநாமம். காமனார்த்தாதையன்னு, காமனுக்கு கூட ஜன்மமே கொடுத்த அழகு படைத்தவன் எம்பெருமான். ஸ்மயமான முகாம்பஜா புஜாம் பீதாம் பரதர சக்வி சாட்சாத் மன்மதா. மன்மதன் கூட பிச்சை எடுக்க வேண்டிய அழகு கண்ணனது. அவன் இல்லைன்னு சொல்லிட்டு பிரத்யும்னன் படத்தை வரைஞ்சா. கிட்டக்கு வந்துட்டே, ஆனா இவர் இல்லை. அடுத்து அனிருத்தன் படத்தை வரைஞ்சா. இவர் தான் அனுட்டா. சரி, அப்ப இவனை நான் போய் தூக்கிட்டு வரேன், கவலைப்படாதே அப்படின்னு சித்திரலேகை சொல்லிட்டு நேர துவாரகைக்கு வந்தா. மேல் மாடியில கட்டில படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தான் அனிருத்தன். 4 ஆளை வச்சா அப்படியே தூக்கின்னு போயிட்டான். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இது அன்னிலேருந்தே நடந்துட்டு போல் இருக்கு. இந்த ஆளை தூக்கிண்டு போயிடுறதுங்கிறது என்றோ நடந்தது. வந்தாச்சு. உஷையும் அனிருத்தனும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா. காதல் வளர்ந்தது. அவர் பாட்டு கூத்தமிட்டா ஒருத்தருக்குமே தெரியல, கொடுத்தன பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. பாணாசுரன் ஒரு நாள் வந்து பார்த்து கோபம் ஏற்பட்டு 2 பேரையும் சிறைச்சாலைக்குள்ள அடைச்சிட்டான். அப்பவும் அவ கவலைப்படலை, யாருக்குமே சொல்லலை.
வியாக்கியானத்தில் சொன்னார், இந்த ரகசியம் சூக்ஷ்ம ராவணனுக்கு தெரியாத போச்சு. ராமனும் சீதையை மட்டும் சேர்த்து அசோகவனத்தில் அடைச்சிருந்தா எங்க ராமன் திரும்பி போறதுக்கு பிரயத்தனமே பண்ணியிருக்க மாட்டார். எதுக்கு இப்போ அயோத்தியை, எதுக்கு நாடு, ஏகாந்தமா சீதையோட வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் இல்லையோ. அந்த சூக்ஷ்மம் அவனுக்கு தெரியாத போயிடுச்சு, பிரிச்சு அடைச்சிட்டான். அதனாலதான் இவ்வளவு பெரிய சண்டை வந்ததே தவிர பானாசுரன் அந்த தப்ப பண்ணல. உஷையும் அனிருத்தனையும் ஒரே சிறையில் அடைக்க சத்தமே இல்லை, யாருக்கு செய்தி தெரியலே. அப்புறம் கண்ணன் கேள்விப்பட்டு தன் படையை திரட்டி கொண்டு பானாசுரனை எதிர்த்து வந்து அவனுடைய 998 கையை வெட்டினான். 1000 கைகளுடையவன். அதாவது இந்த அழ்வாரே பாசுரத்தில் தெரிவிக்கிறார், நேர் செறிந்தான் கொடி கோடி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான் எரியமலலோன், பின்னும் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் செறிவானன் திண்டோள் கொண்டவன் நேனு பாசுரம். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனை என்று போற்றிட வாணன் பிழபொருத்த தீர்த்தனை ஏத்தும்னு திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். நாளே பானாசுரன் யுத்தம் நடந்தது, எல்லாரும் எதிர்த்து வந்தார்கள், ஜெயிச்சுட்டார். அப்புறம் உஷைய தன் மனாட்டு பெண்ணாக அழைத்து போனான்னு சரித்திரம். இந்த சரித்திரத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு வியாக்கியாதா சொல்றார், இப்படி ஆபத்தெல்லாம் இந்த ஊர்ல நிறைய உண்டு. பேரனையே தூக்கிண்டு போனவா இவரை தூக்கின்னு போக மாட்டாளோ. அதனால தான் நந்தகோபாலன் இவரை ஜாகிரதையா பார்த்துக்கணும்னு முதல்ல சேனிச்சுன்னு விட்டார். அவர் விட்டாலும் நாம பார்த்துக்கணும்னு யசோதை சேனிச்சுட்டு இருக்கா. எல்லாருக்கு அப்புறம் பலராமன் சயனித்து கண்ணன் சேனிச்சுட்டு இருக்காருன்னா அவரை விட்டு கொடுத்துடக்கூடாதே, ஜாகிரதையா பார்த்துக்கணுமேங்கிற பரிவோடே சயனித்திருக்கிறார்கள். அப்ப நந்தகோபாலனை எழுப்பி, எம்பெருமாட்டி அசோதை எழுப்பி, அப்புறம் கண்ணனிடத்திலே அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காது எழுந்திராய், தேவரி உறங்கக்கூடாது, எழுந்திருக்க வேணும்னு பிரார்த்தனை. வியாக்கியாதா ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். உறங்காது எழுந்திராய்ன்னு இங்கே கூப்பிடுறா, துயிலழப்பாடுவான்னு கீழே சொல்லியிருக்கா. துயிலெழும்படி பாடுறதுக்கு வந்தோன்னு 16வது பாசம். இங்கே வந்த உடனே எழுந்துருன்னா, ஆமாம் துயிலழ பாடினா எழுந்திருக்க வேண்டாமோ. திருப்பள்ளிச்சி பாடிண்டே இருந்தால் சில பேர் எழுந்திருக்காத படுத்துட்டே இருப்பா. 16வது பாசுரத்தில் உள்ளே போகணும்னு துவாரபாலகன் இடத்துல கேட்கறச்சே, எதுக்கு வந்திருக்கீள், பயன் யாதுன்னு அவன் கேட்டான். துயிலழ பாடுவான். அவன் துயிலெழும்படிக்காக திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்காக வந்தோம். சாமர்த்தியமா அங்கே சொல்லி நிறுத்திட்டா. கண்ணனை எழுப்ப வந்தோம்லாம் அவ சொல்லலை. துயிலழ பாடுவான் எங்க கைங்கிறத சொல்லக்கூடாது. சாஸ்திரம் எல்லாம் பகவான் இன்னும் நன்னாக ஓய்வெடுத்து தூங்க வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே, ஆண்டாள் போய் எழுப்புறாளே கூடுமா. படுத்து கிடந்து சயனித்திருந்த ராமனை எழுப்பிட்டேனேன்னு சீதை வருத்தப்படுறா. இவனே இவ்வளவு தைரியமா எழுப்புறாரேன்னு கேள்வி கண்டார். அந்த இடத்துல சில பாசுரங்கள் உதாகரிக்கப்பட்டுள்ளன. பகவான் எழுந்திருக்கணுமா தூங்கணுமா, எழுப்பணுமா இல்லை அப்படியே விட்டுடணுமா, நாம எழுந்திருக்கணுமா அவர் எழுந்திருக்கணுமா என்ன அந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணி உள்ளார். ரொம்ப ரசமான அபிப்பிராயம். சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா. இது நடந்தது சித்திரகூடத்தே. இன்னைக்கு அந்த இடத்த நாம சேர்த்துக்கலாம். சித்திரகூட திருப்ப சிறுகாக்க முலதுண்டன்னு அழ்வாருடைய பாசுரம். தத்தாதிருசாக, அதாவது காக்காசுரன் வந்தான், பிராட்டினுடைய திருமார்பிலே தன் அலகாலே கொத்தினான். அந்த இடத்தை நீ சித்திரகூடத்தில் நம்ம சேவிச்சுக்கலாம். மந்தாகினி நதி ஓடின்னு இருக்கும். நதிக்கரையில் ஒரு பெரும் பாறை. அந்த பாறையில் வட்ட வட்டமாக சகப்பில் கோடு போட்டு வச்சிருக்கா. ராமன் இங்கே உட்காண்டிருந்தார், சீதை இங்கே அமர்ந்திருந்தா. சீதையனுடைய மடியில் ராமன் தலையை வச்சு தூங்கின்னு இருக்கார். தூங்கின்னு இருக்கிற சமயத்துக்கு ஒரு வாயசம். அவன் நல்லவன் தான். தேவேந்திரனுடைய பிள்ளைக்கு ஜெயந்தன்னு பேர். அவனுக்கு என்னமோ குற்ற உணர்வு, பாபம். ஆகையாலே பிராட்டியினுடைய திருமார்பில் தன் அலகால போய் கொத்தி கொத்தி பார்த்தான். சரி, ஏதோ மாம்சத்துக்கும் ரத்தக்கும் ஆசைப்படுறது போல் இருக்குன்னு பிராட்டி விரட்டி விட்டா. ஆனாலும் அவனுக்கு புத்தி வரலை. திரும்ப திரும்ப வந்தான். வேறு வழி இல்லை, ராமனோ தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருக்கிற ராமனை பார்த்துட்டு சீதைக்கு எழுப்புறதுக்கே வரலை. எவ்வளவு அழகா சேனிச்சுட்டு இருக்கார். கீழ பாசுரத்தில் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு பார்த்தோம் இல்லையோ. துயின்ற பரமன் வியாக்கியானத்தில் சொன்னார், துயில்கிற போதே பரமன். நாமெல்லாம் எழுந்துட்டு இருந்தா தான் ஏதோ 2-3 வேலை செய்வோம். ஆனால் பகவான் துயின்ற பரமன். துயிந்துன்னு இருக்கிறச்சே, தூங்கின்னு இருக்கிறச்சேவே பரமன். பரமன்னா தன்னை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லாதவன் அர்த்தம். அவர் எழுந்து வியாபரிக்கவே வேண்டாம், தன்னை பெரியவன் ஸ்தாபிச்சுக்கிறதுக்கு தூங்கிண்டே இருக்கிறச்சே கூட பரமன் அவர் தான். என்ன துயின்ன பரமன் அடிபாடின்னு கீழப்பாசுரம். பல பேரை நம்ம தூங்குறச்செல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம முழிச்சுட்டு இருக்கிறச்சேவே பார்க்குறாப்பில் இல்லை. சரி, அப்படியே தூங்கிட்டோம்னு வச்சுங்க. தூங்கிட்டு இருக்கிற சமயத்துக்கு பார்த்தா அந்திம தசை வந்துடுத்து போல் இருக்கு அப்படின்னு நம்ம பயந்தே போடுவோம். அப்போ கொஞ்சம் அந்த உடம்பு மேலே ஏறி இறங்கிட்டு இருக்கும். அதை பார்த்தா இன்னும் இருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அதனால தூங்குறச்சே ஆரையும் பார்க்கக்கூடாது, கிட்டக்கே போகக்கூடாது. ராமன் சயனிச்சுன்னு இருக்கிறச்சே தான் பார்க்கணுமா. அவ்வளவு அழகான சயனம் பகவானது. அதனால சமயா போதித்த ஸ்ரீமான். சீதையனுடைய மடியில தலையை வச்சு தூங்கிட்டு இருந்தார். திரும்ப திரும்ப காக்க வருது. அவரை எழுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகான்னு வால்மீகி ராமாயண ஸ்லோகம். சுகசுப்தா நன்கு தூங்கிட்டு இருக்கார். ஸ்ரீமான் நன்னா தூங்கிட்டு இருக்காருனால ஸ்ரீமான்னு கொண்டாடுவா. நன்னா உலகத்தை சிருஷ்டித்தார், நன்னா ராவணனை அழித்தார், நல்லா விபீஷணனை காத்தார்னு சொன்னா சரி. நன்னா தூங்கின்றார். என்ன பெருமை தெரியுமோ.
இப்படின்னு சொல்லுவாளன்னா பகவான் ஒத்தருக்கு தான் அந்த பெருமை. அவர் சயனிச்சு தூங்கிட்டு இருக்கிறச்சேவே பெரியவர் இல்லையோ. சுகசுப்த பரந்தபகா ஸ்ரீமான், நன்கு கிடந்து தூங்கி இருந்தார் ஸ்ரீமான். எழுப்புறதுக்கு எனக்கு எண்ணமே வரல. ஆனாலும் தோழி ஹனுமான் இடத்துல இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிறாவோ. அதாவது ஹனுமான் 10ஆம் திருமொழி முழுக்க பெரியாழ்வார் ஹனுமான் போய் சீதையை பார்த்த அடையாளங்கள் சொல்லுவதற்காக அமைத்தார். தேரணிந்த அயோத்தியருகோன் பெருந்தேவி கேட்டருளாய், வாரணந்த முலவடுவாள் தேவி கேட்டருளாய் என்று ஓடோரு பாசுரமா சொல்லி அன்னு குகனடும் கொண்டது மோர் அடையாளம், இன்னன் அடையாளத்தை எனக்கு ராமன் தெரியுங்கிறதுக்காக ஒரு அடையாளமா ஹனுமான் எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அப்படி பேசிட்டு இருக்கிறச்சே வந்த கதை இது. ஏன்னா சீதைக்கு ராமனுக்கு மட்டுமே தெரிஞ்சது இந்த காக்காசுர விற்த்தாந்தம். வேற யாரும் அந்த இடத்துல இல்லை, லக்ஷ்மணன் கூட அப்ப கூட இல்லை. அப்ப ஏகாந்தமா இருக்கிறத பேசிண்டா ஒத்தருக்கு நம்பிக்கை வரும் இல்லையோ. ஏன்னா வேற யாருக்கும் இந்த கதை தெரியாது. அப்ப சீதை சொல்லிக்கிறா, ச மயா போதிதா, அந்த ராமன் என்னால் எழுப்பப்பட்டான். பெரியவாச்சன்ல தனி ஸ்லோகத்துல சொன்னார், அது என்ன அந்த ராமன்? மற்ற பேரெல்லாம் முழிச்சுட்டு இருக்கிறச்சேவே அழகா இல்லை, என் நாதன் ராமன் தூங்கும் போது அழகா இருக்கணும்ல. அப்பேற்பட்ட அழகு படைத்தவனான ராமன் மயா என்னாலே போதிதா எழுப்பப்பட்டான். எனக்கு எழுப்புறதுக்கு மனசே இல்லை ஹனுமன், ஆனாலும் அந்த ராமனை எழுப்பிவிட்டேன்னு சீதை சொல்லுகிறாள். அப்புறம் நடந்த சரித்திரம் நமக்கு தெரியும். ராமன் பிரம்மாஸ்திரத்தை ஒரு தர்பத்தில் பிரயோகம் பண்ணினார். உங்க அங்கெங்கும் எல்லா அனைத்துலகும் திருந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்னழைப்ப வந்து காக்க வந்து ராமனுடைய திருவடிகளில் விழுந்தது, ரட்சிக்கப்பட்டதுங்கிறது சரித்திரம் வேறு. இப்ப நாம பார்க்க வேண்டியது சீதை ராமனை போய் எழுப்புறேனேன்னு வருத்தப்பட்டுட்டே எழுப்பினாலும் இல்லையோ. இப்போ வியாக்கியாதா கேட்டுக்கிறார், இப்படி ராமனோ கண்ணனோ தூங்கிட்டு இருக்கிறச்சே சேவிச்சு ஆனந்தப்படுறதை விட்டுட்டு இப்படி போய் எழுந்திராய் துயிலழப்பாடுவான்னு சொல்லிட்டு இருக்கலாமா? பெருமான தூங்க விடுறதை விட்டுட்டு நாம எழுப்ப விடலாமோ? மற்றொரு இடத்துல தெரிவித்தார், அடியார் அல்லல் தவிர்த்த அசவோ அந்நேலி படிதான் நீண்டு தாவிய அசவோ பணியாயே. நம்மாழ்வாருடைய பாசுரம். திருக்கோளூர் அருகில் இருக்கிற திருப்புளிங்குடி இந்த திவ்யதேசத்தை சேவிக்கிறதுக்காக போனார். திருப்புளிங்குடியில் காசினி வேந்தனாக காய்ச்சின வேந்தனாக பூமி பாலனாக பகவான் சயனித்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான சயனம், பெரிய சயனம். வடிவனை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியே கொடுவினையேலும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. பெருமாள் என்ன ஒரு நாள் கூட்டுக்கூடாதா? கூப்பிடு தூரத்தில் இருக்க ஆழ்வார் திணறி திருப்புளிங்குடி சயனிச்சென்று ஒரு நாள் கூப்பிடணுமா? நமக்கு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் காலை பிடிச்சே அவளுடைய கை ரொம்ப வலிக்கிறது போல் இருக்கு. அழ்வீர் வாரும், ஒரு 2 நாளைக்கு நீர் பிடிச்சிட்டு போம் அப்படின்னு என்ன ஒரு தடவை ஒரு கூக்குடு கொடுக்கூடாதா? அதனால கூவுதல் வருதல் செய்யாயேன்னு பிரார்த்தித்த திவ்யதேசம் திருப்புளிங்குடி பூமி பாலம். அங்கு சேனிச்சிருக்கார். பக்கத்துல திருக்கோளூர் நவநிதிகளையும் தான் காப்பாற்றி கண்டுபிடித்த பெருமாள் எம்பெருமான் குபேரனுக்கு ஒரு தடவை சிவனுடைய சாபத்தாலே அனைத்து நிதிகளையும் இழந்து போனான். அந்த நிதி அத்தனையும் தான் கீழே தான் வச்சுட்டு இருந்தார் இந்த பெருமாள். திருக்கோளூர்ல இருக்கிற வைத்தமாநிதி பெருமாள் அந்த நிதியை மை போட்டு பார்த்து குபேரனுக்கு மீட்டு கொடுத்த எம்பெருமான். இந்த 2 சன்னதியும் போய் ஆழ்வார் சேவிச்சுட்டு வந்தார். கொடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில்மேவி மகிழ்ந்ததுகான் அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ அந்நேலி படிதான் நீர்ந்து தாவிய அசைவோ பணியாயே. எதற்கு இப்படி திரும்பாமல் நீ சேனிச்சிருக்கிறாய்? கிடந்த நாள் கிடந்தாய், எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம் வசைய. எவ்வளவு காலம் இப்படியே சேனிச்சுன்னு போற துளி ஒரு கழிச்சு படிக்கூடாதா? பகவான் சேனிச்சுருக்கார். மல்லாந்து சேனிச்சுருப்பரா, ஒரு கழிச்சு சேனிச்சுருப்பரா? மல்லாந்தே சேனிச்சுருக்காராம். ஆழ்வார் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார், இப்படியே நீ சேனிச்சிந்தியானா முதுகலை ரணம் கண்டு போயிடாதா? அப்படி இப்படி இடது பக்கம் வலது பக்கம் மாறி படுத்துட்டா தானே முதுகலை புண்ணு வராது இருக்கும். நாமே உடம்பு சரியில்லாதவா எப்போ பார்த்தாலும் படுத்திருந்தாள்னா முதுகுக்கு ஏதோ பண்ணி விடுற மொழியோ, அதுக்கு ரணம் வந்துட போகிறதே, என்ன ஆகிட போகிறதேன்னு விட்டு பெருமாள் இப்படியே இந்த ஆதிசேஷ பர்யங்கத்தில் சேனிச்சுருக்காரே, முதுகுக்கு ரணமே வராதா? அவருக்கு கஷ்டமே ஏற்படாதா? அப்படி இப்படி நீ மடிஞ்சு படுத்தக்கூடாதா? திருப்பாணாழ்வார் திருவரங்கநாதனை போய் சேவித்தார். அவங்ககிட்ட பிரார்த்திக்கிறார், அரவின் அனமிஷ மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்த கவர்ந்ததுவே. அரவின் ஆதிசேஷ அணை பர்யங்கத்திலே அரவின் அனமிஷ மேய மாயனார், என்ன மாயம்? நீ துயின்றிருக்கிறதே மாயம்னார் திருப்பாணாழ்வார். நம்ம வியாக்கியானத்தில் பார்த்தா பெரியவாசன் வியாக்கியான விசாரித்து கொண்டார், இது என்ன மாயம்? திருவரங்கநாதன் சேர்ந்திருக்கிறதுல ஏதானும் மாயம் உண்டுன்னா உண்டு. அவர் மல்லாந்து படுத்துட்டு இருக்காரா, ஒரு கழிச்சு பறித்திருக்காரான்னு யாருக்கும் சொல்ல முடியாதான். அதனால தான் திருப்பாணாழ்வார் என்ன மாயம்னு பாடினார். இதை ஒரு உபன்யாசகர் சொல்லியிருந்தார். கேட்டிருந்தவாளுக்கு இது ரொம்ப பிடிக்கல. அது என்ன சுவாமி பெரிய கட்டம்? பார்த்தா அவர் என்ன நேரம் இருக்காரா, ஒரு கழிச்சிருக்காரா தெரியுது. இதோருக்கு மத்தியானம் இப்போ 12:30 மணிக்கு வண்டி இருக்கு. உபன்யாசம் முடிஞ்ச உடனே கிளம்புறேன். 12:30 ஏறினேன்னா 6:30 மணிக்கு பகல் பத்தியும் சேவிக்கிறேன், பெரிய பெருமாளை போய் சேவிச்சுக்கிறேன். மல்லாக்க இருக்காரா, ஒரு கழிச்சிருக்காரா நமக்கு வந்து சொல்றேன். உபன்யாசகர் அழகா அவருக்கு பதில் சொன்னார், நல்லா இருக்கு நீ போய் பார்த்துட்டு வர்றது, அவன் காட்ட கண்ட திருப்பாணாழ்வாரே எனக்கு தெரியலேன்னு விட்டார். இது நீ நானும் போய் பார்த்துட்டு வந்துட்டா சொல்ல போறப்போ, பெருமாளை பார்த்தா மேல இருக்கிற ஆதிசேஷ விமானத்தை பார்த்துட்டே சேனிச்சுட்டு காப்பலும் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா தோள்கள் மட்டும் நம்ம பக்கம் திரும்பி இருக்கும்.
நாம் இருக்கிற பக்கத்துல தான் ஒரு கழிச்சு சயனித்துக் கொண்டிருக்கிறார். இதனாலதான் ஆழ்வார் பாசுரத்தில் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணைத் துயிலுமா கண்டு உடலெனக்கு உருகுமாலோ, இந்த திருவரங்கனின் சயனித்தது சேவித்ததை என் உடல் உருகுகிறது. இனிதிர திவலமோத எரியின் தன் பரவமீதே தனிகிடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனக் கண்ட கண்கள் பனியெரும்பு உதிருமாலோ, கண்கள் பனிப்பனியா உதிர்கிறதே. பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பண்டிகொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரதற் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. இந்த சயனத்திருக்கோலத்தை சேவிச்சுட்டு என்னால் நகர்றதுக்கு முடியாது. என்ன பெருமான் மல்லாக்க சயனித்தானா உருக்கெழுத்தி சயனித்தானா சொல்லவே முடியாத சயனம். ஆழ்வார் அதை போல திருக்குறுங்குடி திருக்கோடூரில் சேவிச்சுருக்கார். கொடியார் மாட கோடூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் மேவி மகிழ்ந்தது காண். நீ துயில் மேவுகிறாய், சந்தோஷமாக திருப்தியாகத்தான் சயனிச்சிருக்காய். ஏன் சயனிக்க வந்தாய்? நின்று சேவசாதி கூடாதோ, அமர்ந்து சேவசாதி கூடாதோன்னு ஆயாசம் போல் இருக்கு. ரொம்ப காரியங்கள்லாம் பண்ணிருக்கியோ இல்லையோ, அதனால முடியலே ஓய்வெடுத்துக்கிறதுக்காக நீ வந்துட்டாய் போல் இருக்கு. அப்படி என்ன காரியம்னு விசாரித்துன்னு சொல்றார். அடியார் அல்லல் தவிர்த்த அசவோ, அடியார்களுடைய அல்லல்களை தீர்த்து தீர்த்து வைக்கிறாரே, அதனால ஏற்பட்ட ஆயாசமா? அன்றையலி படிதான் நீண்டு தாவிய அசைவோ, அல்லது திருவிக்கிரமாவதாரம் பண்ணியை எவ்வளவு வளர்த்தி அந்த காரியத்தில் உனக்கு ஆயாசம் ஏற்பட்டிருக்காதா? அதற்காக வந்து சயனிச்சுனுட்டாய் போல் இருக்கு என்று திருப்புலிக்குடைய எம்பெருமானிடத்தே திருக்கோளூர் எம்பெருமானிடத்தில் பேசின்னு இருக்கார். வியாக்கியாதா இங்கே விசாரிச்சின்றார். அப்ப பெருமாள் பெரிய பெரிய காரியங்கள் பண்ணிட்டு ஓய்வெடுத்துக்கிறதுக்காக வந்து சயனிச்சுருக்கிறச்சே ஆனந்தமா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லாமல் அது என்ன எழுந்திராய், இங்கே பாசுரத்தில் வந்து எழுந்திராய்ங்கிறாள் இல்லையோ, இவ எழுந்திராய்ங்கிறது தப்புன்னு அவர் விசாரிச்சுருக்காரு. இப்போ எப்படி சீதை எழுந்திராய்னு சொன்னது, ஐயோ இவனை போய் எழுப்ப வேண்டியிருக்கே என்ன சீதை எழுப்பினாளே, ஆழ்வார் எழுந்திராய்னு சொல்லவே இல்லையே, நீ கொஞ்சம் அப்படி ஒரு கழிச்சு படுத்துக்க கூடாதான்னு கேட்டாரே தவிர எழுந்திருன்னு ஆழ்வார்னு சொல்லலையே. ஏன் நம்ம திருவல்லிக்கேணி எம்பெருமானை பற்றியே அழகான பாசுரம். வாழா கிடந்தருளும் வாய் திறவான் நீளோதம் வந்தலைக்கும் மாமையிலே மாவள்ளி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தணை. பெருமானோ படிய நீண்டு தாவி விட்டு வாழா கிடந்தருளும் வாய் திறவான், வாயை திறக்காம மன்னாத பெருமான் சொன்ன வண்ணம். அதாவது இந்த திவ்யதேசத்திலே மன்னாத பெருமான் என்னையாருடைய அப்பன்னு திருவல்லிக்கேணியில் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அவர் தான் ஸ்தலத்து பெருமாள். பார்த்தசாரதி பெருமாள் திருவேங்கடத்திலேருந்து வந்து சேர்ந்த பெருமாள். ஆனால் ஸ்தலத்துக்கே பெருமாள் என்னையாளுடைய அப்பந்தான். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விடுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனிய நந்தனார் கழித்தை குவலையத்தோர் தொழுதேத்தும் ஆகிய அமுதை என்னையாளுடைய அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் திருவல்லி மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருவங்கியாழ்வாருடைய தன்னுடைய விற்பெருவிழும் பதிகத்தில் 2வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதனால என்னையாளுடைய அப்பன் மன்னாத பெருமாள் அவர் சயனத்திருக்கோலத்தில் இருக்கிறார். நீளோதம் வந்தலைக்கும் மாமையிலை மாவல்லி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தணை, 5 தலை நாகப்பாம்பனுடைய அணையிலே சமுத்திரம் வந்து பெருமாளுடைய திருவடிகளை தீன்றதா. நீளோதம் வந்த அலைக்கும் மாவையில மாவல்லி கேணியான், சமுத்திரத்தினுடைய அலை வந்து பெருமாள் திருவடிகளை தொடுமா. எதற்குன்னு வியாக்கியானத்துக்கு பேழ்வாருடைய பாசுரம். ஆழ்வார் பாசுரத்துக்கு பெரியவாசன வியாக்கியானத்தில் சொல்றார். ரொம்ப ஆயாசம் போல் இருக்கு திருவிக்கிரமாவதாரம் பண்ணத்தினாலே. அதனால நமக்கு பகல் முழுக்க வெப்பத்தில் இருந்தோம்னா சாயங்காலமா போய் நதிக்கரையில் நின்றுண்டு கால் அதில் அலைஞ்சுட்டே இருந்தால் வெப்பம் குறையும். அதுக்காக இந்த பெருமாள் இங்கே வந்து சயனிச்சுட்டார் போல் இருக்கு. நதி ஜலம்லாம் இவருக்கு போராதுன்னு கடற்கரையே தன் திருவடியில் வச்சு விட்டார். கடல் அலைகள் வந்து வந்து பெருமான் திருவடிகளை தழுவ அதனால ஆயாசம் தீர கிடக்கிறான் போலும். அப்போ ஆயாசத்துக்கு சயனிச்சுருக்காருன்னு அங்கேயும் தெரியறது சொல்லியோ. இதே போல தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்தை என் கண்ணழகள் என்றுகளோ கழிக்கு நாளே. தண்ணீர் பொன்னி காவிரி வந்து பெருமானுடைய திருவடிகளை தழுவும்படி பகவானை சயனிச்சுருக்கார். எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கார். அவர் எங்கேயோ ஒரு நதிக்கரையில் படுத்து விடுறார், இல்லை சமுத்திரக்கரையில் சயனிச்சு விடுறார். ஆயாசம் தீர்றதுக்காக அங்கே சயனித்தான் போலும். அப்ப நீளோதம் வந்தலைக்கும் மாவையில மாவல்லி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தணை இங்கும் சயனித்தான். இப்படி இவர் பாடின்னு இருக்காரு. என்ன கபிஸ்தலம்ங்கிற அற்புதமான திவ்யதேசம். ஒரே பாசுரத்தாலே திருமழிசையாழ்வார் பாடினார். இன்னைக்கும் கண்ணனாய் கஜேந்திர வரதனாக பெருமாள் அங்கு சேவை சாதிக்கிறார். காவிரி கரையில் எழுந்துருளிருக்கார். பாசுரம் அழகான பாசுரம். கூற்றமும் ஷாரா கொடு வினையும் ஷாரா தீ மாற்றமும் ஷாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. கண்ணன் சொல்லியிருக்கிற அந்த ஒரு ஸ்லோகம் சர்வதன்மான் பரித்தெஜ்ஜ மாமேகம் சரணம் பிரஜாங்கிற ஸ்லோகம் என் மனத்தை விட்டும் என்றும் நீங்காது. இந்த ஒரே பாட்டு தான் கபிஸ்தலது. ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன், ஆற்றங்கரையிலேயே கண்ணனாக சயனித்திருக்கார். அவன் சொல்லியிருக்கிற சர்வதன்மான் பரித்தெஜ்ஜ ஒரு ஸ்லோகம் மனசில் இருந்துடுத்துன்னா கூற்றமும் ஷாரா கொடு வினையும் ஷாரா. யமதர்மராஜன் கிட்ட வரமாட்டார், மிருத்யு தேவத்தை வரமாட்டான். கொடுவினை பாபங்கள் எதுவும் கிட்டக்க வராது. கொடுவினையும் ஷாரா தீ
மாற்றமும் சாரா வகையறிந்தேன். மற்ற எந்த தீவனைகளும் நம்மகிட்ட வராது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் காவிரி ஆற்றங்கரையிலே கிடக்கிறான். கடல் கிடக்கும் மாயன் இங்கு வந்து கிடக்கிறான். உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. அவன் கிடக்கிறது இருக்கட்டும், அவர் எதுக்கு தெரியுமா கிடக்கிறார்? அவன் உரை நம் உள்ளத்தில் கிடக்க